நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து 1037 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவில் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றத வெறும் 31 வீடியோக்குள்ளே நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளை மாதிரி யூடியூபருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத வந்து தெளிவாக இப்போ பார்க்கலாம். நான் வந்து முன்னாடியெல்லாம் நிறையா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா, ஒரு 50-60 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவே மிகப்பெரிய தவறு. சரிங்களா, உங்கள் பேரில் இல்லை நீங்கள் ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேரில் ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் 2 முயலை திறத்துனா எதுவுமே சிக்காமல் போயிடும். சரிங்களா, ஏதாச்சும் ஒன்றை மட்டும் திறத்துங்க. உங்களுடைய ஃபுல் டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து ஒரே விஷயத்தில் செலுத்துங்க. சரிங்களா, அதுவே வெற்றிக்கு வந்து 90% நம்மளை முன்னாடி கூட்டிகிட்டு போயிடும். சரிங்களா, ஒரே ஒரு சேனல் மட்டும் ஆரம்பிங்க. அதுதான் என்னுடைய இது ஒரு அட்வைஸ். சரிங்களா, அதே மாதிரி அந்த ஒரு சேனலில் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, உங்களுடைய வீடியோஸ் வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்றத வந்து ஒரு கிளியர் கட்டாக இவங்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ என்னுடைய சேனல் வந்து யூடியூப் சார்ந்தது. என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களை மாதிரி யூடியூபருக்கு போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய விஷன். சரிங்களா, அப்போ நான் வந்து என்ன செய்யலாம், உங்கள் யூடியூபருக்காகவே உங்களுடைய வழிகளை புரிஞ்சு, அதுக்காகவே உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியே வீடியோ வந்து நான் மேக் பண்ணுவேன். அதே மாதிரி நான் வந்து யூடியூப் அல்காரிதத்துக்கிட்டையுமே SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அது பண்ணும்போது ஓகே யூடியூப் சேனல் க்ரோத் டிப்ஸு அப்படின்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ் கொடுத்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யும்னா, ஓகே இவர் வந்து யூடியூபர்ஸுக்காக வீடியோ போடுறாரு, இவருடைய வீடியோஸை கொண்டு போய் ஸ்மால் யூடியூபர்ஸு இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்குள்ளே வந்து யூடியூப் க்ரோத் வீடியோக்குள்ளே விரும்பக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் காமிப்போம் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்துகிட்டு போய் காமிக்கும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு விஷனை கொடுத்துட்டோம். சரிங்களா, அந்த யூடியூப் அல்காரிதத்துக்கு நம்ம ஒரு தெளிவை கொடுத்துட்டோம். சரிங்களா, ஒரு சிங்கிள் டாபிக் மட்டும் நம்ம சூஸ் பண்ணும்போது இது மாதிரி நீங்களும் ஒரு சிங்கிள் டாபிக் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெர்ஃபெக்ஷனிசம். சரிங்களா, ஒரு ஆரம்பிக்கும் போதே அந்த சேனல் நான் சொன்னேன்ல, இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெர்ஃபெக்ஷனாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். வீட்டில் வந்து பல சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணாமல் இருப்பாங்க. என் மகன் எழுந்திரிச்சிச்சு, இந்த மாதிரி என்ன பாப்பா, சாரிப்பா, இந்த மாதிரி வந்து சூழல்கள் இருக்கும். சரிங்களா, இப்போ அது பழைய ஆளாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஐயோ வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு தெரியும். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டே நம்மளுடைய சூழ்நிலையை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீடியோஸ் போடணும். அப்போ தான் நம்ம வந்து க்ரோ ஆகி வர முடியும். அதே மாதிரி பேக்ரவுண்டு இப்படி இருக்குது அப்படிலாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பேக்ரவுண்டு இது தான், நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைங்க, ஈஸியாக க்ரோ ஆகி வரலாம். சரிங்களா, இப்போ நம்மளுடைய சூழலை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து 3வது டிப்ஸ். சரிங்களா, அப்படியே நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுங்க. பெர்ஃபெக்டாக ஸ்டூடியோ செட்டப் இருந்தால் தான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம்னா வேலையாகாது. சரிங்களா, அப்புறம் 4வது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வியூவர்ஸுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறீங்க, அதாவது உங்களுடைய சேனல் வந்து எஜுகேஷன் கேட்டகரி சார்ந்ததா அல்லது வந்து என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி சார்ந்ததா. அதாவது என்டர்டெயின்மெண்ட்னா பொழுதுபோக்கு சார்ந்தது. சரிங்களா, ஷார்ட்ஸில் தள்ளிவிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, பொழுதுபோக்கு. சரிங்களா, அந்த உங்களோட ஒரு சிரிப்பு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுடைய வந்து பொழுதை வந்து போக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உருவாக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து நிறையா வியூவர்ஸுக்கு கொண்டு போய் காமிக்கும். ஈஸியாக வந்து நம்மளுடைய முகத்தை வந்து வெளியே கொண்டு வந்து காமிக்கும். சரிங்களா, நிறையா பேருக்கு வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓகே ஒரு இவர் தான் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து அது கொடுக்கும். சரிங்களா, வந்து உங்களுடைய சேனல் வந்து எஜுகேஷன் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 4வது டிப்ஸ். அப்புறம் 5வது டிப்ஸ் என்னென்னா,
இம்மீடியட்டாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் காலம் கிடையாது சரிங்களா. நான் வந்து யூடியூப் வந்து ஆரம்பித்து நம்ம வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு நினச்சது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா. அப்போதெல்லாம் யூடியூப்னால் என்னன்னே தெரியாது. அப்போ வந்து மானிட்டைசேஷன் அப்படின்ற ரூல்ஸே கிடையாது சரிங்களா. அதுக்குள்ளே நான் வந்து ஓரளவுக்கு உள்ளே வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நான் வந்து ஈஸியாக வந்து பெரிய யூடியூபராக இருந்திருப்பேன் சரிங்களா. யூடியூப்புக்குள்ளே அப்புறம் வந்து இந்த 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வந்தாங்க. அதுவே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாமல் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே. இன்னும் போக போக நிறையா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் தாங்காது சரிங்களா. அதனால் வந்து இமீடியட்டாக வந்து உள்ளே இறங்கிடுங்க, யூடியூப்குள்ளே இறங்கிடுங்க. உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் ஒரே சேனலில் போடுங்க. நான் சொன்ன அந்த 4 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க. இன்னும் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சரிங்களா. நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோமா, நமக்கு வந்து அப்படி கஷ்டமான சூழல் இருக்கா, நம்மளோட ஒரு 5 நிமிஷம் கிடச்சா போதும், நம்ம பாட்டுக்கு பேசி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். வீடியோ கேமரா ஆன் பண்ணுறோம், கேமரா வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கட் பண்ணுறோம், அவ்வளோதான் ஒரு வீடியோ சரிங்களா. உங்களுடைய கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா வந்து கொச்சம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஒரு தெளிவான விஷயம் இல்லாமல் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க உள்ள யூடியூப்புக்குள்ளே. அப்போ வந்து அதோட ஸ்டோரேஜ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு என்ன வேணால் அவங்க எடுக்கலாம் சரிங்களா. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா கட்டணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு என்ன செய்வோம், 500 ரூபா கட்டி நம்ம எத்தனை யூடியூப் சேனலை வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் வந்து இப்போவே ஆரம்பிங்க. ஒரு விஷயம் நினச்சோம்னா இமீடியட்டாக ஆரம்பிங்க. அது ஒரு தவறான விஷயமே கிடையாது. யூடியூப்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு சாதிச்சு மேலே வரணும்னு நினைக்கிறோம். அது ஒன்றும் ஒரு தவறான விஷயம் கிடையாது. அதனால் வந்து நல்லதை வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், நான் உங்கள் கூடவே இருப்பேன் சரிங்களா. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் நம்மளுடைய கமெண்டில் கேளுங்க. சீக்கிரமாக உங்களுக்கான ஒரு பெர்சனலாக ஒரு சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட டச்சில் இருங்க ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.